Hi guys, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல image size அப்படிங்கற ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அப்ப நார்மலான ஒரு பிரிண்டர்ல எப்படி A3 சைஸ் இல்ல அதுக்கு மேல இருக்க சைஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இனிஷியலா அதுக்கு width எவ்வளவு, height எவ்வளவு அப்படிங்கறத செட் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A3 சைஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம் அப்படினா அதோட height பாத்தீங்க அப்படினா 16.5, அதோட breadth பாத்தீங்க அப்படினா 11.7 inches. சோ அப்ப நான் சொல்றது வந்து இன்ச்சஸ்ல. நீங்க சென்டிமீட்டர்ல வேணும்னா மேல இருக்க ஆப்ஷன்ல சென்டிமீட்டர்னு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்ச்சஸ்ல நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நம்ம அதை செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பரோட சைஸை செட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த இமேஜை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் எந்த சைஸாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். லைக் ஒரு 20x20 இன்ச்சஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பிரிண்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் நான் வந்து அந்த A3 பேப்பரில் நான் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த A3 சைஸில் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக் டவுன்லோட் ஆகணுமா பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. லைக் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே சேவ் ஆகிக்கும். இல்லை நீங்கள் வெளியில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நேராக பிரிண்டருக்கு கனெக்ட் ஆகி உங்களால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஓகேவா, நான் டேரெக்டாக பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு வாட்டி ப்ரிவ்யூ பார்க்க போகிறேன். ஸோ அதனால் சேவ் அஸ் PDF அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னா எனக்கு ப்ரிவ்யூ கிடைக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேப்பர் வந்து A4 சைஸ் தான் நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேலுக்கு செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 A4 சேர்ந்தது தான் ஒரு A3 ஷீட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பாதி ஃபேஸ் இருக்கிற மாதிரியும் ரிமைனிங் இருக்கிறதுக்கு ரிமைனிங் வர மாதிரியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டில் இருக்கும்போது பேப்பர் எப்படி கிடைக்கும். ஸோ அப்போ அது எனக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அதனால் அந்த போர்ட்ரேட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மேலே இந்த ஆப்ஷன் எல்லாமே பேப்பர் செட்டிங்கில் தான் எனக்கு எடுக்க போகுது. ஸோ இப்போ ஓரியன்டேஷனில் நம்ம லேண்ட்ஸ்கேல் அப்படின்னா நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பேப்பர் அப்படியே நமக்கு அந்த A4 பேப்பர் அப்படியே திரும்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ மேலே இருக்க ஒரு ஹாஃபும் கீழே இருக்க ஒரு ஹாஃபும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு பாதி கட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பேப்பரில் பிரிண்ட் அவுட் கிடைக்கும். ஸோ கரெக்டாக அந்த இடம் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி ப்ரிவ்யூவில் பாருங்கள் அந்த பேப்பருக்குள்ளே கவர் ஆகுதான்னு. ஸோ கவர் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக பிரிண்டரில் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்க்க போகிறேன். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னா ப்ரிவ்யூ கிடைக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால டேரெக்டாக நான் பிரிண்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஸோ என்னோடய பிரிண்டர் பார்த்திங்க அப்படின்னா HP ஸ்மார்ட் டேங்க் 510 சீரீஸ். ஸோ இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு பிரிண்டர் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேனான் லேசர் பிரிண்டர் இருந்துச்சு. ஸோ அதில் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எடுக்க முடியும். வேறஸ் இது வந்து கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிரிண்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி உங்களால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அண்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அமேசான்லேயே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பேப்பரோட குவாலிட்டி எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் கிடைக்கும். லைக் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோ காப்பி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்குன்னே பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் கிளாஸ் ஷீட்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் அவுட் கிடைக்கும். இப்போ நான் நார்மலாக A4 ஷீட்லேயே நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால எனக்கு அதோட ஃபினிஷிங் வந்து அதில் எனக்கு நல்லாவே கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கேனான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது பவர் கன்சப்ஷன் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ப்ளஸ் கலருமே நான் ஒரு பிரிண்டர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு நீட் இருக்குது அப்படின்னா இந்த பிரிண்டர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் எடுத்துட்டோம் இல்லையா, கீழே இருக்க ஹாஃபை அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்குள்ளார அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நான் அலைன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ திருப்பி அதை ப்ரிவ்யூ பண்ணி பாருங்கள். லைக் பிரிண்ட்டுன்னு கொடுத்து அதை ப்ரிவ்யூ பண்ணி பாருங்கள். சேவ் அஸ் PDFன்னு கொடுத்திங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ அது காமிக்கும்போது உங்களுக்கு கவர் ஆனிச்சு அப்படின்னா ஓகே இது கவர் ஆகலை இல்லையா. ஸோ திருப்பி பேக் போயிட்டு கரெக்டாக அதை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் கிடைக்கும்.
ஓகேவா? கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 2வது ஹாஃபும் நமக்கு பிரிண்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 20x20 இன்ச்சஸ்க்குள்ளார என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் அந்த A4 பேப்பருக்குள்ளார அட்ஜஸ்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ A4ல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷீட்டாக கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு 20x20 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் வெளியில் போய் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அந்த கரெக்டாக A4 சைஸ் யூஸ் பண்ணி A4 பிரிண்டர் எப்படி நம்ம வந்து அந்த சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் இது பெரிய சைஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்ததுனால இந்த ஆப்பில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் 2வது ஹாஃபும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக அலைன் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் ரொம்ப மாட்ரேட்டான ஒரு 5000 4000க்குலாம் நிறைய கலர் பிரிண்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அதுக்கு கேட்ரேஜ் வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். லைக் ஒரு 5000 காப்பீஸ் முடிஞ்சோடனே திருப்பி கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணணும். கேட்ரேஜோட காஸ்ட்டே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பிரிண்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணும்போது ஒரு 500-1000 அதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2வது ஹாஃபும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நல்லாவே தெளிவாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் நார்மலாக வெறும் 70 GSM இருக்கிற பேப்பரில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது. அண்ட் நீங்கள் இதே கிளாஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கொடுக்கும் அந்த ஃபினிஷிங். அண்ட் ஸோ ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு 15x12க்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்ச்செல்லாம் அந்த பேப்பர் சைஸை 15x12ன்னு கொடுத்துட்டு இப்போ எப்படி A4ல் பிரிண்ட் அவுட்டுக்கு அலைன் பண்ணணும், கொஞ்சம் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் கிடச்சிரும். ஸோ 2 ஹாஃபாக கிடைக்கிது அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி ஒரு சின்ன செலோஃபன் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஸ்கெட்சு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணணும், அது மட்டும்தான் உங்களோட ஒர்க்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சின்னதாக ஒரு செலோஃபன் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.